உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன விஷயம் மாப்ள, சொல்லுங்க. அந்த மகேஷ் மோசமானவனு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவனுக்கு நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. அது எப்படி அவனுக்கு கட்டி கொடுக்க முடியும் மாப்ள? ஆனா அதே தேதியில அதே முகூர்த்தத்துல நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மகேஷ் மாயா மூஞ்சில கரிய பூசணும். அப்பதான் அவங்க செஞ்ச துரோகத்துக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் மாமா. எனக்கும் என் மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்கு சாமுண்டீஸ்வரர் ஒத்துக்க மாட்டாளே. மாமா இப்படியே சொல்லிட்டு இருந்தா அது நடக்காதுதான் மாமா. நாம தான் ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உங்களுக்காக உங்க தங்கச்சி மகன் பணம் காசு வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க வந்து டிரைவரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். கோவில்ல நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும். அத்தைய செங்கல் சூளையில வச்சு அந்த சிவனாண்டி கொல்ல பார்த்தப்ப அவன் தான் காப்பாத்தினான். கோவில் கலசம் தொலைஞ்சு போனப்போ அவன் தான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினான். இப்படி அவன் உங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கான். நீங்க அவனுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க மாமா? இங்க பாருங்க, இப்ப அவன் ஒய்ஃபை இழந்துட்டு தனி மரமா இருக்கான். என்ன சொல்றீங்க மாப்ள? கார்த்தி மாப்பிளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவன் ஒய்ஃப் இறந்துட்டதா தான் கார்த்தி சொன்னான். இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டா அவனும் சந்தோஷமா இருப்பான், ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர அதுவும் ஒரு வகையில உதவியா இருக்கும்ல. மாமா ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களால முடியும். அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தாதான் அத்தைய சரி பண்ண முடியும். ரேவதி வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கங்க. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இவர் செஞ்ச கேவலமான காரியத்தை தான் அந்த பொண்ணு விவரமா சொல்லிட்டாளே. அப்புறம் எப்படி தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க நீங்க? சார், அதெல்லாம் என் கட்சிக்காரருக்கு எதிராக செஞ்ச சதி சார். அதோட இல்லாம அந்த பொண்ணை என் கட்சிக்காரருக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. இந்த கதையெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லுங்க சார். அதெல்லாம் விடுங்க சார். நீங்க சிவனாண்டி மேல எஃப்ஐஆர் போடாதீங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டி பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் சார். நீங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸும் பண்ண தேவையில்ல. சிவனாண்டி மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. என்னது எஃப்ஐஆர் போட்டாச்சா? அதுக்குள்ள ஏன் சார் போட்டீங்க? ஏங்க, தப்பு பண்ணதுக்கு விட்னஸ் இருக்கு, அதனால எஃப்ஐஆர் போட்டாச்சு. இனிமேல் அவரை ஜாமீன்ல எடுக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். நீங்க இன்ஸ்பெக்டர், வேணும்னு என்ன பழி வாங்குறீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கடா. சார், கோர்ட் 2 நாள் லீவு. இவர் எப்படி சார் ஜாமீன்ல எடுக்க முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 2 நாளைக்கு சாரு லாக்அப்ல தான் இருந்தாகணும். ஏ இன்ஸ்பெக்டர், இது ஒன் டைம் ஆடுறியா? வெளியே வந்து நான் யாருன்னு காட்டுறேன். நீ வெளியில வரத்துக்கு வழியே இல்லாம பண்ணிருவேன் ராஸ்கர். பாத்துக்கிறேன் அதையும். அம்மா, என்ன பிரிஞ்சு நீங்களும் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. போனதெல்லாம் போட்டு விடியா, அதையே நினைச்சு வருத்தப்படாத. இனிமே நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம். நடக்க வேண்டியது என்னம்மா, நம்ம கார்த்தி ரேவதி கல்யாணம் தான். எனக்கும் என் சொந்தத்திலே ஒரு பையன் கிடைச்சிருக்கான். மகன் இல்லாத எனக்கு அவன் ஒரு மகனா இருப்பான்ல. நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, ஆனா உன் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டாளேப்பா. அவளுக்கு என் மேல படுற காத்து கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவளாச்சே. அவ எப்படி என் பேரனை ஏத்துக்குவா சொல்லு? அம்மா, ரேவதி அவளுக்கு மட்டும் பொண்ணு இல்லம்மா, எனக்கும் பொண்ணுதான். அவ வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி பையன் கார்த்தி தான் என் மாப்பிள்ளன்னு நான் என்னைக்கும் முடிவு பண்ணிட்டேம்மா. அவனுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, தகுதி இல்லையா? எல்லா விதத்திலயும் அவன் நம்ம ரேவதிக்கு ஏத்த வந்தாமா. சாமுண்டீஸ்வரி ஊர் முழுக்க தேடினா கூட இப்படி ஒரு மாப்பிள்ள அவளுக்கு கிடைக்க மாட்டான். நான் முடிவு பண்ணிட்டேம்மா, என் தங்கச்சி பையன் தான் எனக்கு மாப்பிள்ள. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ இவ்வளவு உறுதியா சொல்லும் போது இனிமே எனக்கு எதுக்கே பயம்? கண்டிப்பா என் பேரன் கார்த்திக்கு ஓ மக ரேவதிய பொண்ணு கேட்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்கும். இவ்வளவு தூரம் நீ சொல்றத பாக்கும்போது கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கும் வந்துருச்சுப்பா. அது மட்டும் இல்லையா, என் அப்பா முருகன் என் கனவுல வந்து உன் பேரன் கார்த்திக்கும் உன் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லிட்டு போயிருக்காரு. என்னம்மா சொல்றீங்க? முருகனே உங்க கனவுல வந்து சொன்னாரா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சாமுண்டீஸ்வரி யாருமா? நீங்க தைரியமா வாங்கம்மா, மத்தெல்லாம் முருகன் பாத்துப்பாரு. ஒரு தலைமுறையில பிரிஞ்சிருந்தோம், அடுத்த தலைமுறையில சேர போறத நினைச்சா
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ சொன்ன மாதிரி நாளைக்கு பொண்ணு கேட்க உன் வீட்டுக்கு வரேன். அம்மா வரப்ப நீங்க மட்டும் தனியா வராதீங்க. ஊர் பெரியவங்க 4 பேரை கூட்டிட்டு வாங்க. அப்பதான் அவங்களை எதிர்த்து ஏதாவது பேசுறா கூட இவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. அதே மாதிரி வந்துடுறேன். சரிம்மா, நான் வரேன். நாளைக்கு வந்துடுறேன். ஜாக்கிரதையா பாத்து சரிம்மா, போயா. சரிம்மா, நீங்களும் பார்த்து போங்க. அப்பா கடவுளே, கோவில்ல வச்சு என் புள்ள நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கான். நீ நினைச்சாதான் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா நான் உனக்கு பூக்காவடி எடுக்கிறேன்ப்பா. நீங்க சீக்கிரமே குணமாகணுன்றதுதான் என்னோட ஆசையும். சரி, பொண்ணு கல்யாணத்தை எப்ப வச்சிருக்காங்க சாமுண்டீஸ்வரி? மார்ச் 5 மேடம். அப்படியா? அதுக்குள்ள நான் கம்ப்ளீட்டா குணமாயிடுவேன். ரேவதி கல்யாணத்தை வரிசையில உட்கார்ந்து பார்த்து பொண்ணு மாப்பிளைய ஆசீர்வாதம் பண்ணணும். என்னப்பா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை மேடம். உங்க கண்ணு கட்ட பிரிச்சதும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன முக்கியமான விஷயம்ப்பா? இல்லை மேடம், உங்களுக்கு பார்வை சரியாகட்டும். நான் அப்போ வந்து பேசுறேன். அப்பதான் சரியா இருக்கும். சரிப்பா, கட்டை ரிமூவ் பண்ணதும் தகவல் சொல்றேன். சரிங்க மேடம், தேங்க்ஸ். நீங்க உடம்ப பாத்துக்கங்க. சரிப்பா. பை அங்கிள். அம்மா சொன்னபடி வந்துட்டாங்க. உன்னை யார் இங்க வர சொன்னது? வெளியே போ. யார் வர சொல்லணும்? ஒருத்தர் சொல்லிதான் நான் இங்க வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்ன வில்லங்கம் பண்ண வந்திருக்கியா? இது ஏன் வீடு. யாரு நினைச்சாலும் இங்க உடனே தட்ட தூக்கிட்டு வந்துட முடியாது. நான் சொல்லணும், என்னோட அனுமதி வேணும். அது இல்லாம இங்க யாரும் வர முடியாது. இது ஏன் இடம். இங்க நீ மட்டும் இல்ல, என் புள்ள இருக்கிறான், என் பேத்திங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா அசிங்கமாயிடும். இப்படி வீடு தேடி வந்தவங்கள அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. நான் ஒன்னும் இந்த அம்மாவை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கலையே. தானா வந்து அவமானப்பட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல வெளியே போ சொல்லுங்க. முடியாது, இது என் புள்ள வீடு. இங்க நான் வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன 25 வருஷம் கழிச்சு உரிமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. நான் ஏதாவது செய்யறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. போக மாட்டேன். என் புள்ளையும் என் பேத்திங்களையும் பார்த்து பேசிட்டு தான் போவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.